Hello learners, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட். ஸோ ஃப்ளூயிடோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் மாஸ். மாஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளேயும் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற கலெக்ஷன் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸை வந்து மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஸோ ஒரு கிளாஸை வந்து மாஸாக கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து அந்த கிளாஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்கன்றத மாஸ் கட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் ஆர் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட், இதுதான் வந்து மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாஸோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா SI யூனிட் கிலோகிராம். ஸோ கிலோகிராம் ஒரு கிராம்ஸில் சொல்கிறது வந்து மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூஷுவல் SI யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கிலோகிராம். ஸோ இதோட டைமென்ஷன் அனாலிசிஸில் பார்த்திங்கன்னா M அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாஸ், லென்த், டைம். ஸோ அந்த டைமென்ஷன் அனாலிசிஸ்னு வரும்போது மாஸோடைய டைமென்ஷன் வந்து Mன்னு சொல்கிறாங்க. அதோட யூனிட் வந்து kg. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த ஆப்ஜெக்டை ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஒன்று இதை மூவ் பண்ண வைக்கிறது, அப்படி இல்லைன்னா மூவ் ஆகிட்டுருக்க ஒரு ஆப்ஜெக்டை ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நிற்க வைக்கிறது. ஸோ அப்படி அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் தான் வந்து ஃபோர்ஸ். ஸோ உதாரணத்துக்கு ஒரு பாலை உருட்டி விட்றீங்க அப்படின்னா, இந்த கையால் நீங்கள் ஒரு தள்ளுறதால தான் அந்த பால் வந்து உருளுது. ஜஸ்ட் அந்த பாலை சும்மா கீழே வச்சிங்கன்னா அது உருளாது, அதை நம்ம வந்து தள்ளி விடணும். ஸோ அதுதான் வந்து ஃபோர்ஸ். ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷன்றது என்னது? வெலாசிட்டி வந்து ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸ் பை டைம், வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இதே வெலாசிட்டி பை டைம் வந்து ஆக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆக்ஸலரேஷன், மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன், இது தான் வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன். ஸோ நியூட்டன்ஸில் 3 விதிகள் சொல்லியிருந்தார். அதில் நியூட்டன் செகண்டில் வந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். ஸோ அந்த ஃபோர்ஸோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் அப்படின்ற ஒரு பெயர் சொல்லி வந்து குறிக்கிறாங்க. அதோட யூனிட் வந்து நியூட்டன். நெக்ஸ்ட் வெயிட். வெயிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளுடைய மாஸ் சப்ஜெக்ட் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ ஒரு பொருள் அது ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அதனுடைய அளவு எவ்வளவோ அதுதான் வந்து வெயிட். ஸோ அதாவது வெயிட், ஃபோர்ஸ் ரெண்டும் ஒன்று தான். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு 80 kgs 85 kgs இருக்கும் அப்படின்னா, 80 kgs இருக்கும் இன்ட்டு 9.81 கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா, m/s². ஸோ இதுதான் நம்மளுடைய வெயிட். ஸோ நான் அந்த 80 kgன்னு சொல்கிறேன் இல்லையா, இது வந்து மாஸ். ஸோ அது கூட ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி மட்டுமே பண்ணோம்னா வர்ற வேல்யூ தான் வந்து வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட யூனிட் வந்து kg/s². இதை தான் வந்து நியூட்டன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டென்சிட்டி. ஸோ டென்சிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு மீட்டர் கியூப் அளவுள்ள ஒரு கண்டெய்னரில் எவ்வளவு மாஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை அடைக்க முடியுமோ அதுதான் வந்து டென்சிட்டி. அதாவது டென்சிட்டின்றது வந்து இந்த சிம்பிளில் குறிப்பாங்க. டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம். ஸோ அந்த வால்யூம் வந்து 1 மீட்டர் கியூபாக இருந்தால் என்ன வரும்? டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் in 1 meter cube
கண்டெய்னர். ஸோ ஒரு கண்டெய்னர் 1 மீட்டர் கியூப் உள்ள ஒரு கண்டெய்னரில் எவ்வளோ மாஸ் வந்து நம்ம ஃப்ளூயிட் பிடிக்கும் அப்படின்றது தான் வந்து டென்சிட்டி ஆஃப் தட் ஃப்ளூயிட். ஸோ அதாவது நீருடைய அடர்த்தி. ஸோ அடர்த்தி எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா மாஸ் பை வால்யூம். ஸோ இப்போ வந்து ஒன்று கண்டெய்னர் வந்து 2 மீட்டர் கியூபாக இருந்ததுன்னா அதில் 100 kg வந்து ஃப்ளூயிட் பிடிச்சிருக்குன்னா ஸோ அதோட டென்சிட்டி வந்து 50 kg per மீட்டர் கியூப். ஸோ உதாரணத்துக்கு எழுதியிருக்கேன். ஸோ இவ்வளோ லோவாக இருக்காது. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு 100 kg லிக்விட் வந்து 2 மீட்டர் கியூப் கண்டெய்னரில் ஃபில் ஆகுது அப்படின்னும்போது அதோட டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னா 50 kg per மீட்டர் கியூப். ஸோ நீரோட அடர்த்தியை தான் வந்து டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலே வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னா என்னென்னா இதோட சிம்பிள் வந்து இந்த மாதிரி குறிக்கிறாங்க. ஸோ இதில் மாஸுக்கு பதிலாக வெயிட் இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதாவது ஒரு மீட்டர் கியூப் வால்யூம் உள்ள ஒரு கண்டெய்னரில் எவ்வளோ வெயிட் வந்து ஃப்ளூயிட் வந்து பிடிக்குதுன்றது தான் வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட். ஸோ அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னா என்னென்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம்ன்றது 1 பை ஸ்பெசிஃபிக் வெயிட், அதாவது வால்யூம் பை வெயிட். இந்த ரேஷியோ தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா என்னென்னா எஸ் அப்படி இல்லைன்னா ஜி, இந்த 2 சிம்பிள் ஏதாவது ஒன்று வச்சு குறிப்பாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா என்னென்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் எனி மெட்டீரியல் டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல். ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் லிக்விட் வந்து வாட்டர். ஸோ ஒரு ஆயிலோடைய ஸ்பெசிஃபிக் வெயிட் எடுத்துக்கோங்க டிவைடட் பை வாட்டருடைய ஸ்பெசிஃபிக் வெயிட் எடுத்தோம்னா இதுதான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஆயில். யூஸ்வலாக வாட்டருக்கு எடுத்துட்டிங்கன்னா காமா டபிள்யூ பை காமா டபிள்யூ கேன்சல் ஆனால் எவ்வளோ வரும் 1. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1. இதே வேறு ஏதாவது லிக்விட் பார்க்கணும் அப்படின்னா ஆயிலுக்கு பார்க்கணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் எனி லிக்விட் டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் லிக்விட். இதுதான் வந்து இதோட டெஃபினிஷன். ஸோ ஆயிலாக இருந்ததுன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஆயில் டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர். இதே வந்து மெர்க்குரியாக இருந்ததுன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ இந்த ரேஷியோ தான் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை குறிக்குது. ஸோ இதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் பர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் கியூப். ஸோ இதே வந்து நியூட்டன் பர் மீட்டர் கியூப் டிவைடட் பை நியூட்டன் பர் மீட்டர் கியூப். ஸோ ஹோல் டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு வந்து நோ யூனிட். ஸோ இதே வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர்டி. ஸோ இதை வந்து டென்சிட்டியை வச்சு குறிக்கிறது. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்றது ஸ்பெசிஃபிக் வெயிட்டை வச்சு குறிக்கிறது. இது ரிலேட்டிவ் டென்சிட்டின்றது டென்சிட்டியோட ரேஷியோ குறிக்கிறது வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி. ரெண்டுத்துக்குமே வந்து நோ யூனிட். இதில் எப்படி வந்து நியூட்டன் பர் மீட்டர் கியூப் நியூட்டன் பர் மீட்டர் கியூப். ஸோ ரெண்டுமே சேம் யூனிட்ன்றதால் கேன்சல் ஆகி நோ யூனிட்னு வர்ற மாதிரி இதுலேயும் கேஜி பர் மீட்டர் கியூப். டென்சிட்டின்னது மாஸ் பை வால்யூம். மாஸ் வந்து கேஜி, வால்யூம் வந்து மீட்டர் கியூப். ஸோ அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் லிக்விடுக்கும் கேஜி பர் மீட்டர் கியூப். ஸோ இது கேன்சல் ஆகிட்டு என்ன ஆகும் உங்களுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கும் நோ யூனிட். அதே மாதிரி கொஹெஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே பொருள், அதாவது உதாரணத்துக்கு களிமண் எடுத்துங்க. களிமண் வந்து பிசு பிசுன்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ அது வந்து ஒன்றோட ஒன்று மணல் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரே பொருள் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கொஹெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அடஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு பொருள் ஒட்டக்கூடிய ஒரு தன்மை இருந்தால் அதை வந்து அடஷன் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு கம். ஸோ நம்ம பேப்பர் வச்சு கம் தடவிட்டு
இன்னொரு பேப்பர் வச்சு ஒட்டும் இல்லையா? ஸோ இந்த பேப்பருக்கும் கம்முக்கும் இடையில் ஒரு ஒட்டும் தன்மை ஏற்படுது. அதை வந்து அடஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இரு வேறு பொருட்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒட்டும் தன்மை வந்து அடஷன் சொல்கிறோம். இதே இரு ஒரே பொருட்களுக்கு இடையே உள்ள ஒட்டும் தன்மை வந்து கோஹஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணுறோம். ஸோ இந்த தண்ணிக்குள்ளே சின்னதாக நிறைய மாலிகுல்ஸ் இருக்குது. ஸோ அதில் உதாரணத்துக்கு நான் இங்கே ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறேன். இந்த மாலிகுலை சுற்றி மற்ற மாலிகுல் வந்து இழுக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது எல்லா பக்கமும் உங்களுக்கு வந்து ஈக்குவலாக ஃபோர்ஸ் இருக்கிறதால இந்த பார்ட்டிக்கிள் வந்து ஸ்டேபிளாக ஒரு ஈக்குலிபிரியம் பொசிஷனில் நிற்கிது. பட் இதே சர்ஃபேஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே கோஹெஷன் அப்படின்ற ஃபோர்ஸ்னால் தண்ணீர் வந்து கீழே இழுக்குது. இதே மேலே லிக்விட் சர்ஃபேஸுக்கு மேலே ஏர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அடஷன்ற ஃபோர்ஸ் வந்து இழுக்குது. ஸோ இப்போ பார்க்கும்போது அடசிவ் ஃபோர்ஸை விட இந்த கோஹசிவ் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாலிகுல் லிக்விட் சர்ஃபேஸில் இருக்கிற மாலிகுல் வந்து உள்ளே இருக்கிற எல்லா மாலிகுல்ஸும் பிடிச்சி கீழே இழுக்குது. ஸோ அதனால் லிக்விடுடைய டாப் சர்ஃபேஸ் எப்போவுமே ஒரு ஃபிலிம் ஒரு லேயர் என்ன ஆகுதுன்னா எப்போவுமே ஒரு டென்சைல் ஃபோர்ஸோடவே இருக்குது. ஸோ இதனால் இதை வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக இந்த பாத்திரங்களில் எட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேலே தூக்கி நிற்கும். ஸோ இது ரீசன் வந்து சர்ஃபேஸ் டென்ஷனால் தான். ஸோ இந்த லிக்விட் சர்ஃபேஸை வந்து கீழே பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறதால இந்த மாதிரி ஒரு மினிஸ்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு கேபிலாரிட்டி. கேபிலாரிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் லிக்விட் ஃபில் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு ஸ்ட்ராவை இம்மர்ஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இந்த லிக்விட் லெவல் இல்லாமல் கொஞ்சம் மேலே ஏறி இந்த லிக்விட் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் வந்து கேபிலாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மண்ணுலேயும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் டேபிள் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்கும். பட் அந்த தண்ணீர் இருக்கிற லெவலுக்கு கொஞ்சம் மேலே ஈரப்பதம் இருக்கும். ரீசன் என்னென்னா, மண்ணில் இருக்கக்கூடிய போர்ஸில் இந்த லிக்விட் வந்து மேலே ஏறி இருக்கும். ஸோ கேபிலாரிட்டினால் கொஞ்சம் தண்ணி மேலே ஏறி இருக்கும். ஸோ இந்த ஈரப்பதத்துக்கு காரணம் இந்த கேபிலாரிட்டின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ எப்படி ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்ட்ரா இம்மர்ஸ் பண்ணோம்னா அந்த தண்ணி லெவலை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மேலே ஏறி நிற்குமோ, அதே மாதிரி தான் பூமியிலையும் கிரவுண்ட் வாட்டர் டேபிளுக்கு மேலேயும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் வந்து கேபிலாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே வந்து மெர்க்குரி ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்ட்ரா இம்மர்ஸ் பண்ணும்போது உங்களுடைய ஃப்ளூயிட் லெவல் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியிருக்கும். இங்கே இருந்து தான் இருக்கும். ஸோ ஆக்சுவல் ஃப்ளூயிட் லெவலை விட இந்த ஸ்ட்ரா, ஸோ மைனர் கேப்லரி டியூப்பில் வந்து ஃப்ளூயிட் லெவல் வந்து கீழே இறங்கியிருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கேபிலரி ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இதை வந்து கேபிலரி ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்டரில் வந்து கேபிலரி ரைஸ் ஆகும், மெர்க்குரியில் வந்து கேபிலரி ஃபால் ஆகும். நெக்ஸ்ட் கம்ப்ரசிபிலிட்டி. ஒரு வெசலில் லிக்விட் ஃபில் பண்ணுறோம், மூடி போட்டுறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு வெசலில் கேஸ் ஃபில் பண்ணுறோம், அதே மூடி போட்டு அடைச்சிட்றோம். ஸோ லிக்விட் ஃபில் பண்ணும்போது ஈவனாக ஒரு லைன்ஸ் போட்டிருப்பேன். கேஸ் ரெப்ரசன்ட் பண்ணும்போது ரேண்டமாக வந்து டாட்டட் லைன்ஸ் போட்டிருப்பேன். ரீசன் என்னென்னா, ஒரு லிக்விட் வந்து அந்த கண்டெய்னரோட ஷேப் என்னவோ
அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் அலைன்மெண்ட்டில் வந்து மாலிகுல்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணும். பட் கேஸ் அப்படி இல்லை. இந்த வெசலில் எங்கெல்லாம் வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் ரேண்டமாக தான் வந்து ஃபில் ஆகியிருக்கும். ஸோ இப்போ ரெண்டுமே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லிக்விடை நான் மேலே இருந்து ப்ரெஷர் கொடுத்து அழுத்துறேன். ஸோ அழுத்தும் போது இந்த லிக்விட் வந்து அழுத்துறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ரீசன் இந்த கம்ப்ரெசிபிலிட்டி. ஸோ லிக்விட்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ இதே வந்து கேஸ் வந்து அழுத்துறோம், ஃபோர்ஸ் கொடுத்து அழுத்துறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு வால்யூம் சேஞ்ச் வரும். ஸோ இந்த லிட்டு வந்து கீழே இறங்கியிருக்கும். ஸோ கேஸ் வந்து ஈஸியாக கம்ப்ரெஸ் பண்ண முடியும். இதே வந்து லிக்விட்ஸை வந்து ஈஸியாக கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. இதே லிக்விட்ஸ் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஐடியல் ஃப்ளூயிட், இன்னொன்று வந்து ரியல் ஃப்ளூயிட். ஸோ ஐடியல் ஃப்ளூயிட்னா என்னென்னா இதுக்கு விஸ்காசிட்டி இருக்காது, பிசுபிசுப்பு தன்மை இருக்காது, கம்ப்ரெசிபிலிட்டி அழுத்த முடியாது. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி உள்ள ஃப்ளூயிட்ஸ் வந்து ஐடியல் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே ரியல் ஃப்ளூயிட்னா என்னென்னா ஆக்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ், ரியலாக ஒரு ஃப்ளூயிட் எடுத்துட்டிங்கன்னா அதை வந்து விஸ்காசிட்டி இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். வாட்டரும் சேர்த்து தான் சொல்கிறேன். ரியல் ஃப்ளூயிட்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு மைனர் விஸ்காசிட்டி இருக்கும் அண்ட் அதை வந்து கண்டிப்பாக கொஞ்சமாவது கம்ப்ரெஸ் பண்ண முடியும். இதே ஐடியல் ஃப்ளூயிட்னா விஸ்காசிட்டி சுத்தமாக இருக்காது, ஷியர் ஃபோர்ஸ் எதுவுமே இருக்காது, ஷியர் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது, கம்ப்ரெசிபிலிட்டியும் இதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த ஐடியல் ஃப்ளூயிட் வந்து இன் நேச்சர் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. பட் தியரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸுக்கு ஐடியல் ஃப்ளூயிட் வந்து அசியூம் பண்ணிக்கிறாங்க. நோ விஸ்கஸ் அண்ட் நோ ஜீரோ கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறாங்க. பட் ஆக்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த ஐடியல் ஃப்ளூயிட்ஸ் கிடையாது, ரியல் ஃப்ளூயிட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ரியல் ஃப்ளூயிட் கண்டிப்பாக மைனர் விஸ்காசிட்டி அண்ட் வெரி மைனர் கம்ப்ரெசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த கம்ப்ரெசிபிலிட்டின்றது இதுதான். ஸோ ஒரு பொருளை கண்டெய்னரில் போட்டுட்டு அது மேலே அழுத்தம் கொடுக்கும்போது சேஞ்ச் இன் வால்யூம் ஆகுது இல்லையா, அதுதான் வந்து கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து கேஸுக்கு வந்து கம்ப்ரெசிபிலிட்டி ஜாஸ்தி, லிக்விட் வந்து வெரி லோ கம்ப்ரெசிபிலிட்டி. இதே ஐடியல் ஃப்ளூயிடாக இருந்தால் ஜீரோ கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட். நெக்ஸ்ட் விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டினா என்ன அப்படின்னா தண்ணியை எடுத்து தொட்டு பாருங்கள், அதில் எந்த வித பிசுபிசுப்பும் தெரியாது, நார்மலாக அது வந்து ட்ரை ஆகிடும். இதே ஒரு எண்ணெயை எடுத்தீங்க அப்படின்னா அது கையில் பிசு பிசுன்னு நிற்கும். ஸோ அதுதான் வந்து விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். விஸ்காசிட்டின்றது ஒரு ஷியர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதாவது ஒரு கண்டெய்னரில் ஒரு ஃப்ளூயிட் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில். இதே இன்னொரு கண்டெய்னரில் வாட்டர். ஸோ இதில் ஒரு சின்ன பாலை வந்து நான் உள்ளே போடுறேன். இந்த பால் இந்த பாட்டம் வந்து சேர்றதுக்கு உதாரணத்துக்கு ஒரு 10 செகண்ட் எடுத்துக்குது அப்படின்னா, இதே பாலை வந்து அதே சேம் பால் ஆயிலில் வந்து போடுறேன் அப்படின்னும்போது இந்த பால் வந்து அடியில் வந்து சேர்றதுக்கு தோராயமாக ஒரு 20 செகண்ட், அதாவது 10 செகண்டை விட அதிகமாக எடுத்துக்கும். காரணம் என்ன அப்படின்னா இந்த பால் மேலே அந்த லிக்விட் ஒரு ஷியர் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குது, ஒரு உராய்வு தன்மை வந்து ஏற்படுத்துது. ஸோ அந்த உராய்வு, இப்போ ஒரு பொருள் மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்கும் அது மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு பால் இருக்குது, தரையில் உருட்டி விட்றீங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்கும் அது உருண்டுகிட்டே தான் இருக்கும். கண்டிஷன் இது வெரி வெரி ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம தரை வந்து வெரி வெரி ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்குது, அது கண்டிப்பாக ஒரு சொரசொரப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால் ஒரு பாலை உருட்டி விடும்போது ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் போயிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். ரீசன், நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ்னால் உருண்ட பால் இந்த தரையில் இருக்கிற சுரசுரப்பு தன்மையினால் அந்த ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சி எப்போ அது ஜீரோ ஆகுதோ அந்த பால் அந்த இடத்துல நின்றுது. ஸோ அதே மாதிரி தான் விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட். ஸோ ஒரு பால் மேலேருந்து போடும்போது இந்த பாலை சுற்றி இந்த லிக்விட் வந்து ஒரு ஷியர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குது.
அதுதான் வந்து விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேப்பர் ப்ரெஷர். ஸோ வேப்பர் ப்ரெஷர்னால் என்னென்னா, ஒரு கண்டெய்னர் அதில் லிக்விட் லோட் பண்ணுறோம். ஸோ இதை ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த லிக்விட் வந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ பாய்லிங் பாயிண்ட் ரீச் ஆனதும் லிக்விட் வந்து எவாப்ரேட் ஆக ஆரம்பித்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ இந்த வேப்பர் அண்டு லிக்விட் ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கும்போது இந்த வேப்பர் ஏற்படுத்தக்கூடிய ப்ரெஷர் தான் வந்து வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஸோ மாஸ், ஃபோர்ஸ், வெயிட், டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் வெயிட், ஸ்பெசிஃபிக் வால்யூம், specific gravity or relative density. Next cohesion, adhesion, surface tension, capillarity, compressibility, viscosity and vapor pressure. So இந்த மாதிரி ஒரு 14 properties of fluids வந்து இப்போ பார்த்தோம். And இந்த 7 parameters உடைய units and அதோடைய ஃபார்முலா என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்றதும் பார்த்தோம். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியோடைய எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டைமென்ஷன் அனாலிசிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.